Hi friends, welcome back. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா PySparkல இருக்க ஒன் ஆஃப் த டாபிக்கான ஷோ ஃபங்க்ஷனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் ஷோ ஃபங்க்ஷனா என்ன, இந்த ஷோ ஃபங்க்ஷனை எப்படி எஃபெக்டிவாக ஒரு டெவலப்மெண்ட் ப்ராசஸில் யூஸ் பண்ணுறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஷோ ஃபங்க்ஷனா என்னன்னு பார்த்துருவோம். டு டிஸ்பிளே த கண்டென்ட் ஆஃப் த டேட்டா ஃப்ரேம் இன் அ டேபிள் ஃபார்மேட். ஓகேங்களா? டேட்டா ஃப்ரேம்னா நமக்கு தெரியும், ஒரு டேட்டா இருக்கும். அந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் பேஸ்டில் இருக்கும். டேட்டா ஃப்ரேமில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே ஓகேங்களா, லைக் எஸ்கியூஎல் டிபி ஆர் எக்ஸல் லைக் தட். ஓகேங்களா? இந்த டேட்டா ஃப்ரேம் டேட்டாஸை வந்து ஷோ ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்பிளே பண்ணி வியூ பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா? அந்த பர்பஸுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஷோ ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஓகே, நம்ம டேரெக்டாக என்ன பண்ணுவோம், ப்ராக்டிக்கலாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். நான் பார்த்தீங்கன்னா ஓகே, உங்களுடைய டேட்டாபிரிக்ஸ் கம்யூனிட்டி எடிஷனை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு டேட்டாபிரிக்ஸ் நீங்கள் இந்த வீடியோ வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு டேட்டாபிரிக்ஸ் கம்யூனிட்டி எடிஷனில் எப்படி ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்ட்டு நான் எர்லியர் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி ஒரு நோட் புக் க்ரியேட் பண்ணுறது அண்ட் எப்படி ஒரு கிளஸ்டர் க்ரியேட் பண்ணுறதுன்னு ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், நோட் புக்கும் கிளஸ்டரை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நான் ஷோ ஃபங்க்ஷனை தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த நோட் புக் அண்ட் கிளஸ்டர் க்ரியேஷனை பற்றி நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஸோ எர்லியர் வீடியோவில் இருக்குது, ஸோ அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸ்பார்க் செஷனை வந்து ஓகே இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷன் வந்து, அதாவது இந்த பேக்கேஜை வந்து நான் பண்ணிக்கிறேன். நான் ஸ்பார்க் செஷன்றதை இம்போர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் பண்ணியிருக்கேன், நான் அந்த ஸ்பார்க் செஷனை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸ்பார்க் செஷன் பில்டர் டாட் ஆப் நேம். ஆப் நேம்னா நான் சொல்லியிருக்கேன் எர்லியர் வீடியோவில், நம்ம க்ரியேட் பண்ணுற ஒரு ஆப்புக்கு நேம் கொடுக்குறோம். இந்த கெட் ஆர் க்ரியேட்னா என்னென்னா, நீங்கள் வந்து ஆல்ரெடி இருக்குது இந்த நேமில், விஜயா குயிக்குன்ற நேமில் வந்து உங்களுக்கு ஆப் நேம் இருக்குன்னா அந்த ஆப் நேமை எடுத்துக்கும். ஓகே, ஸோ ஆப் நேம் இல்லை அப்படின்னா அது வந்து க்ரியேட் பண்ணிக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், நம்ம வந்து டெமோவுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு 2 டேட்டாஸ் வந்து நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஐடி தென் நேம். ஓகே, ஸோ தென் நமக்கு வந்து நேம் காலம், அதாவது காலம் நேம் கொடுப்போம்ல, அது வந்து ஸ்கீமா டீட்டெயில்ஸ். இப்படி தான் என்ன பண்ணுவோம், ஒரு டேட்டா வந்து மேனுவலாக டிஃபைன் பண்ணுவோம் ப்ராக்டிஸ் பர்பஸ்க்காக. தென் நம்ம என்ன பண்ணுறேன், ஒரு டேட்டா ஃப்ரேமை க்ரியேட் பண்ணுறதுக்கான கமாண்ட் என்னென்னா ஸ்பார்க்னா என்னென்னா, நம்ம வந்து இங்கே ஸ்பார்க் செஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, இந்த ஸ்பார்க் செஷனுக்கு நான் ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த வேரியபிள் நேமை நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ அந்த வேரியபிள் நேம் என்ன பண்ணணும், இங்கே வந்து கால் பண்ணணும். ஓகே, கால் பண்ணிவிட்டு க்ரியேட் டேட்டா ஃப்ரேம்னு இருக்குது பாருங்கள், இது வந்து ஒரு கீவேர்டு மாதிரி. ஓகேங்களா? இந்த க்ரியேட் டேட்டா ஃப்ரேமை வந்து கொடுத்து இன்சைட் பேரந்திசிஸில் என்ன பண்ணுங்கள், ப்ராக்கெட்டில் உங்களுடைய டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வந்து மேனுவலாக அந்த டேட்டா கமா நீங்கள் வந்து காலம் நேம் மென்ஷன் பண்ணிங்க பாருங்கள், அந்த காலம் நேமை கொடுங்க. ஓகே, கொடுத்து இப்போது நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டேட்டா ஃப்ரேம் வந்து க்ரியேட் ஆகிருக்கு, பட் எனக்கு எந்த ஒரு அவுட்புட்டும் எனக்கு வரல. ஓகேங்களா? அது சிம்பிளாக ஜஸ்ட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. ஓகேங்களா? ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு, பட் எனக்கு எந்த அவுட்புட்டும் வரல. ஓகே, இப்போது நான் எர்லியர் வீடியோவில் சொல்லியிருப்பேன் டேக் அண்ட் லேசி எவல்யூஷன்னா என்னன்ட்டு. ஓகேங்களா? ஸ்பார்க் வந்து அதை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகும் பேக்ரவுண்டில்னு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு டாக்னா என்ன, லேசி எவல்யூஷன்னா என்னன்னு தெரியலனா ப்ரீவியஸ் வீடியோவில் நான் அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ணுங்கள், அப்படின்னா தான் என்னுடைய ஃப்ளோவில் நீங்களும் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ இல்லைனா உங்களுக்கு ஒரு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும், என்ன சொல்கிறாருன்னு புரியாது உங்களுக்கு. ஸோ அதனால் ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ணுங்கள், ஏன்னா அந்த ஒரு சீரீஸாக நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சீரீஸை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியாவோட நீங்கள் என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். ஓகே, இப்போது நான் லேசி எவல்யூஷன்றதால எனக்கு வந்து ஆக்ஷனை கால் பண்ணாமல் எனக்கு வந்து அவுட்புட் ஷோ ஆகாது. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஆக்ஷனை கால் பண்ணுறேன். டிஎஃப், அதாவது நம்ம வந்து டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணோம்ல, அந்த டேட்டா ஃப்ரேமுக்கு ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துருவோம். அந்த வேரியபிள் நேம் டாட் ஷோ கமாண்ட். ஓகேங்களா? நம்ம ஷோ ஃபங்க்ஷன் தானே பார்க்குறோம். ஷோ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் போடுங்க, கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள்.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி காலம் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. நமக்கு வந்து டேபிள் ஃபார்மேட்டில் நம்மளுடைய டேட்டாஸ் வந்து ஷோ பண்ணுது. ஓகே ஃபைன். இப்போது எனக்கு என்ன கொஷின்னா, எனக்கு வந்து ஒரு 1000 ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ நான் இந்த சேம் ரெக்கார்டை என்ன பண்ணுறேன், டூப்ளிகேட் பண்ணுறேன். ஓகேங்களா, மேனுவலாக டைப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுன்றதால நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். நான் ஏன் மோர் தென் 20 ரெக்கார்ட்ஸை க்ரியேட் பண்ணுறேன்றதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 30 ரெக்கார்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரியல, கவுண்ட் பண்ணால் தான் தெரியும். இப்போ இது வந்து ஒரு 30 இருக்குன்னு வச்சுப்போமா, ஒரு இமேஜின் பண்ணிப்போமே. இப்போ 30 இருக்குது, நான் இதை 30ன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து இதை ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஷோ ஃபங்க்ஷனை வந்து டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஒன்லி 20 ரெக்கார்ட்ஸ். ஓகேங்களா, 20 ரோஸ் தான் ஷோ பண்ணது. நமக்கு பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் ரெக்கார்டு பாருங்கள், நான் 30ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஐடி வந்து 30 அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா 30 இருக்குது. இங்கே ஒன்று அனதர் ரெக்கார்ட்ஸுங்களா. ஸோ 30ன்னு ஒரு ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இந்த 30 ரெக்கார்டே நம்ம பார்த்தோம்னா இங்கே இல்லை. இதை வந்து 31 கூட வச்சுப்போம், உங்களுக்காக ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ 31 ரெக்கார்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஷோ ஆக மாட்டிருக்கு. இப்போ நம்ம இந்த ஷோ கமாண்டை யூஸ் பண்ணதால என்ன ஆகுதுன்னா, ஒன்லி நமக்கு வந்து டாப் 20 ரெக்கார்ட்ஸ் தான் எனக்கு ஷோ ஆகுது. கரெக்டுங்களா? இங்கே பாருங்கள், டாப் 20 ரெக்கார்ட்ஸ் தான் ஷோ ஆகுது. உங்களை வந்து கொஷின் கேட்பாங்க, ஷோ கமாண்ட் மூலயமா எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வந்து உங்களால் ஷோ பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 30ன்னு ஒரு ரெக்கார்டு இருக்குது, 31ன்னு ஒரு ரெக்கார்டு இருக்குது. இந்த ரெக்கார்ட்லாம் நமக்கு ஷோ ஆகலை. கரெக்டுங்களா? ஷோ ஆகாது. ஒன்லி வந்து டாப் 20 ரோஸ் மட்டும் தான் ஷோ பண்ண முடியும் ஷோ கமாண்டில். இது ஏன்னா டெவலப்மெண்ட் ப்ராசஸில் நம்ம வந்து சாம்பிள் ரெக்கார்ட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணி பார்க்கறதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜஸில் மட்டும்தான் ஷோ கமாண்ட் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஒன்லி டீபக் பர்பஸ் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போது என்னுடைய கொஷின் என்னன்னா, இப்போ நாங்கள் ஹெச்ஹெச்ஹெச்ன்ட்டு மல்டிபிள் ஹெச்எஸ் போட்டிருக்கோம். ஸோ ரீசன் என்னன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு காலம் நேமில் உங்களுக்கு வேல்யூஸ் இருக்குது. கரெக்டுங்களா? இங்கே வந்து ஒரு ஃபஸ்ட்டு 20 டிஜிட் மட்டும் இருக்குது. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா டாட் வச்சு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 20 டிஜிட்டுக்கு அதிகமாக இருக்குது, இன்னும் வேல்யூஸ் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, டாட் வச்சுருக்காங்க. இப்போது எனக்கு என்னுடைய கொஷின் என்னன்னா, நான் வந்து இன்டர்வியூவில் கொஷின் கேட்குறேன். ஓகே, எனக்கு வந்து இதை வந்து ஃபுல்லாக வியூ பண்ணி காமிங்க அப்படின்னு நான் கொஷின் சொல்கிறேன். ஓகேங்களா, எனக்கு எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்கோ ஃபுல்லாக எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு காமிங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இதை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னா, ட்ரன்கேட் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகிருக்கும், அதாவது ட்ரன்கேட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ட்ரன்கேட்டை வந்து என்ன பண்ணுங்கள், ஃபால்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபால்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து ஷோ ஆகுது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி உங்களை இன்டர்வியூவில் கண்டிப்பாக கொஷின் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ட்ரன்கேட்டை எனேபிள் பண்ணணும். அப்போ உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் ஷோ ஆகும். ஓகே, இப்போ என்னுடைய நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னா, ஓகே எனக்கு வந்து 20 ரெக்கார்ட்ஸ் தேவைப்படாது, ஒன்லி ஒரு 2 to 3 ஒரு 3 ரெக்கார்ட்ஸ் வந்து ஷோ பண்ண அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், 3, ட்ரன்கேட் ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி 3 ரெக்கார்ட்ஸ் வந்து ஷோ பண்ணும். ஓகேங்களா, பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு 3 ரெக்கார்ட்ஸ் ஓகேங்களா, ஃபஸ்ட் 3 ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் ஷோ பண்ணுது. ஓகே, அதுதான் நான் போட்டேன். டன். இப்போ என்னுடைய நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் இருக்குது டேட்டாஸ் எல்லாமே. பட் சம்படி என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து டேபிள் ஃபார்மேட்டாக பார்க்குறத ஒரு வெர்டிக்கலாக வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஒரு டீபக் ப்ராசஸ்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து டிபெண்ட்ஸ் இல்லை, டெவலப்பருக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து டேபிள் ஃபார்மேட்டில் பார்த்தா கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஒரு சிலவங்களுக்கு வந்து வெர்டிக்கல் ஃபார்மேட்டில் பார்த்தா வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதை எப்படி வெர்டிக்கல் ஃபார்மேட்டில் மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெர்டிக்கல் நம்ம வந்து எனேபிள் பண்ணணும். டிஃபால்ட்டாக வந்து டிசேபிள் இருக்கும். ஸோ ட்ரூன்னு கொடுத்து எனேபிள் பண்ணிக்கோங்க.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3 ரெக்கார்ட்ஸை மட்டும் தான் ஷோ பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ 3 ரெக்கார்ட்ஸ். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் போட்டுட்டு அந்த ஃபர்ஸ்ட் ரெக்கார்டில் இருக்கிற வேல்யூஸை நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. செகண்ட் ரெக்கார்டு கொடுத்து செகண்ட் ரெக்கார்ட், தேர்ட் ரெக்கார்ட் போட்டு தேர்ட் ரெக்கார்ட், ஒன்லி டாப் 3 ரெக்கார்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இப்படியும் பார்க்கலாம். 3 ரெக்கார்ட்ஸ் வேணும்னா 20 ரெக்கார்ட்ஸை கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணால் ஃபஸ்ட்டு 20 ரெக்கார்ட்ஸுக்கான உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்துடும். இங்கே பாருங்கள், 0வில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுவும் ஒரு கொஷின் தான். ரெக்கார்ட் 0வில் தான் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியும் கொஷின் கேட்பாங்க, ஸ்டார்ட் வித் 1ல் ஸ்டார்ட் ஆகுமா இல்லை 0வில் ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்னாங்கன்னா நீங்கள் வந்து 0 தான் ஆரம்பிக்கும். ரெக்கார்டு வந்து கவுண்ட் வந்து 0, 1, 2, 3 அப் டு 19 வரைக்கும் இருக்கும் பாருங்க. ஓகேங்களா? 19 வரைக்கும் இருக்கு பாருங்க. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஷோ ஃபங்க்ஷனை நீங்கள் வந்து டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் எஃபெக்டிவாக உங்களுக்கு ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இஃப் யூ லைக் மை வீடியோ, please like and subscribe and also enable the bell icon to get the latest updates. Thanks for watching. We'll meet next video.